நாங்கள் தோசை ஊற்றிட்டீங்களா? நானா எனக்கு வந்து பிடிக்கும் அந்த இதுதான் சொல்லுவாங்களா உங்களுக்கு எதெல்லாம் லைஃப்ல பிடிக்குன்னு கேட்பாங்கல்ல, தோசை சுடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தேன்னா நான் தான் தோசை ஊற்றுவேன். எங்க அம்மாவும் சொல்லுவாங்க நீ ஊத்தினா தான் என்ன 2 தோசை சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. அப்ப நான் தோசை ஊற்றுவேன். அதுல இருந்து காலேஜ் போனப்போ சமைச்சப்பையும் சரி பசங்க கூட இருந்தப்பையும் சரி தோசை நான் தான் ஊற்றுவேன். இங்கேயுமே சரி தோசை ஊற்றுறது வந்து எனக்கு அது பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. ஏன்னா அந்த தோசை ஊற்றுறதுக்கு ஒரு பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். பெருசாத தோசை கடையே சேர்ந்து மாஸ்டர் ஆயிருக்கலாம் போல, தோசை மாஸ்டர். அதான் இந்த தோசை விடுறப்பதான் ஒரு ஞாபகம் வருது. அதாவது எப்படின்னா ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா தோசை மாஸ்டர் வந்து வெளில தெரிய மாட்டாரு, ஆனா தோசை விடுறது அவரு தான் இருக்கும். ஆனா டிப்ஸ் கொடுக்கறது பார்த்து யாரு சர்வ் பண்றாங்களோ அவங்க தானே டிப்ஸ் கொடுத்துன்னு இருப்போம். அதே மாதிரிதான் ஃபேமிலிலயுமே குடும்பத்துல வந்து ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அது வெளியில தெரியாது, அவங்களுக்கு மரியாதை இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா சட்டை போட்டுன்னு டிப் டாப்பா போயின்னு வந்து இருப்பாரு வீட்டுக்காரு. ஆனா அவருக்கு தான் பார்த்தா மரியாதையா இருக்கும். வாங்க மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ளன்னு இருப்பாங்க. ஒய்ஃபு போனாங்கன்னா மாமியார் வீட்டுல வானு கூட கூட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும். இது எதுவும் சொல்லலாம். ஆமா, ஒரு சில நேரத்துல உண்மை ஒரு சரக்கு போட்டா உண்மை வரும். நம்மளுக்கு சரக்கு எல்லாம் கிடையாது. எது சொல்றேன்னா அன்னைக்கு பார்த்தா ஹோட்டல்ல மாஸ்டர் வந்து எனக்கு கை காமிச்சாரு. அப்ப நினைச்சேன் ஒரு நாள் கூட உங்க மூஞ்சி நான் பார்த்தது இல்ல ஐயா. ஆனா தோசை டேஸ்டா ஊத்தி குடிப்பீங்களே, இங்க வெளியில சர்வ் பண்றாங்கள பார்த்து பார்த்துட்டு எப்படி இருக்கிறீங்க ஏதாக்கிறீங்கன்னு கேட்டு போயிடுறோம். நம்ம அவங்களை யாரும் கேட்கறது இல்லை. அது மாதிரி எப்பயுமே வந்து குடும்பத்துல வந்து ஒய்ஃப் சமைக்கிறாங்கன்னா வந்து அவங்க கூட பேசிக்கின்னு இது மாதிரி கலகலன்னு ஏதாவது பேசிட்டு இருந்தாலுமே டைம் போறதே தெரியாது. அவங்க இன்னும் 4 பாத்திரம் சேர்த்து கூட கழுவி வைப்பாங்க. நாம எங்கன்னா உட்காந்து டிவி பார்த்துருந்தோம்னா வச்சுக்க பாத்திரம் எங்க அங்க வரும், டிவி போடுவாங்க, மட்டில அடிப்பாங்க. ஓகேவா? இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா ஹோட்டல்ல இருக்கிற மாஸ்டருங்க எல்லாரும் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது யாரும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா கடவுள் எங்கன்னா மேல இருந்து பார்த்துன்னு இருப்பாரு. செய்யற வேலையை விரும்பி செய்யணும். இதை பாருங்க தோசை வந்து எப்படி சொல்றேன்னு இது மாதிரி செய்யணும். தோசை வந்து விரும்பி செய்யணும். ஓகேவா? ஓகே மக்களே, நான் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த நேரத்துல ஒய்ஃபுமே வந்து வீட்டுல நிறைய கஷ்டப்படுறாங்க. மனசு விடாதீங்க. மனசு விடாம வந்து நீங்க வந்து உங்க வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கடவுள் மேல இருந்து பாத்துனுங்கிறாரு. யார் எவ்வளவு வேலை செய்யறாருன்னு அவரு வந்து கிரெடிட் கொடுப்பாரு. நம்ம வீட்டுக்காரர் சொல்லணும், மாமியார் சொல்லணும், மாமனார் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. யாரும் நம்மள வந்து பாராட்ட மாட்டாங்க. நம்மளே பாராட்டிக்கணும், மன திருப்தியா இருந்துக்கணும்.